அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி +2 முடிக்கிற மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம சேனலில் வீடியோஸ்ங்கிறது கொடுத்துட்டு வரோம். நம்ம ஒவ்வொரு வருஷமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளில் அதோட கவுன்சிலிங்கில் எத்தனை இடங்கள் நிரம்பலைங்கிறத வச்சு மாவட்ட வாரியாக அனலைசிஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ கடந்த வருஷம் டிஎன்இஏ 2024 ஒவ்வொரு கல்லூரிகளையும் எவ்வளவு இடங்கள் நிரம்பலைங்கிறத ஏற்கனவே நிறைய மாவட்டங்கள், ஒரு 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களோட அனாலிசிஸுங்கிறது பார்த்துருக்கோம். அதை பார்த்துட்டு நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இன்னும் சில மாவட்டங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் எந்த மாவட்டத்தோட பொறியியல் கல்லூரிகள் பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் பற்றி தான் பேச போகிறேன். ஸோ நாமக்கல் மாவட்டத்தில் நம்மளுக்கு மொத்தம் எத்தனை பொறியியல் கல்லூரிகள் இருக்குது? 20 பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. இந்த பொறியியல் கல்லூரிகள் எவ்வளவு இடங்கள் நிரம்பிச்சு, எவ்வளவு இடங்கள் நிரம்பலை, எந்த ரவுண்டில் நிரம்பிச்சு, எந்த ரவுண்டில் நிரம்பலை அப்படிங்கிற A to Z அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 20 பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நம்ம சென்னை, கோயம்புத்தூர் இப்படின்னு இந்த 2 மாவட்டத்தை மட்டுமே நோக்கி போகிறோம். ஆனால் அந்த 2 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளில் கிடைக்கக்கூடிய வசதிகளும் மற்றும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பிளேஸ்மெண்ட்ஸும் சென்னை, கோயம்புத்தூர் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸும் கொடுக்கக்கூடிய நிறைய கல்லூரிகள் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. அதேமாதிரி ஃபீஸுமே கம்பேரபிள் டு ஃபீஸ் பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர்னு போகிறப்ப அதிகப்படியான ஃபீஸ் வாங்குகிறாங்க. ஆனால் நீங்கள் நாமக்கல், சேலம் மாவட்டங்கள்னு எடுக்கிறப்ப எப்பயுமே அங்கே கான்ஸ்டண்ட்டாக ஒரே மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மற்றும் பார்த்திங்கன்னா நம்மளால் கட்டக்கூடிய அஃபோர்டபுள் ஃபீஸுமே வாங்கக்கூடிய கல்லூரிகள் பார்த்திங்கன்னா நாமக்கல், இந்த சேலம், ஈரோடு இந்த மாவட்டங்களில் இருக்குது. ஓரளவுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய கல்லூரிகளும் இருக்குதுங்க. அதாவது நான் எடுத்த உடனே நான் 180, 190 கட் ஆஃப் இல்லாமல் ஒரு 160 வாங்கியிருக்கேன், 150 வாங்கியிருக்கேன்னா இங்கே இருக்கக்கூடிய கல்லூரிகளில் இடங்களும் கிடைக்கும். அதே மாதிரி படித்து முடித்தா வேலையும் கிடைக்கக்கூடிய சில கல்லூரிகள் இருக்கக்கூடிய மாவட்டம் தான் நாமக்கல் மாவட்டம். இல்லை ஒவ்வொரு பொறியியல் கல்லூரிகள் பற்றி பார்ப்போம். இல்லை ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கல்லூரியானது 2602 அன்னை மாதம்மாள் சீலா இன்ஜினியரிங் காலேஜ். இது பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 1996 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பொறியியல் கல்லூரி. 8 கோர்ஸ் நடத்துகிறாங்க. கவுன்சிலிங்க்கு 194 சீட் நம்மளுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ இந்த 194 சீட்டில் பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட் ரவுண்டில் எந்த சீட்டும் ஃபுல்லாகலை. செகண்ட் ரவுண்டில் பார்த்திங்கன்னா எந்த சீட்டும் ஃபுல்லாகலை. தேர்ட் ரவுண்டில் நம்மளுக்கு ஒரு 21 சீட் ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபோர்த் ரவுண்டில் ஒரு 3 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கவுன்சிலிங்கில் 12% இடங்கள் நிரம்பி இருக்குது. எத்தனை சதவீத இடங்கள் நிரம்பலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 88% இடங்கள் நம்மளுக்கு நிரம்பாத ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுறதா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்னை மாதம்மாள் சீலா இன்ஜினியரிங் காலேஜ். நாம் பார்க்கக்கூடிய பொறியியல் கல்லூரி என்ன பார்த்தீங்கன்னா 2635 CMS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், நாமக்கல் மாவட்டம். 2007 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 7 கோர்ஸ் நடத்துகிறாங்க. கவுன்சிலிங்க்கு 264 சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த 264 சீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் எந்த சீட்டும் ஃபுல்லாகலை. செகண்ட் ரவுண்டில் 3 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் ரவுண்டில் 43 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. ஃபோர்த் ரவுண்டில் 26 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் 27% சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. 73% சீட்ஸ் ஃபுல்லாகலை. என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா CMS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது பார்த்தீங்கன்னா 2634 எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், நாமக்கல், குமாரபாளையம், நாமக்கல். இது பார்த்திங்கன்னா 2007 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். மற்றும் பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் அட்டானமஸ் பொறியியல் கல்லூரியும் கூட 15 கோர்ஸ் நடத்துகிறாங்க. கவுன்சிலிங் மட்டும் 910 சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த 910 சீட்டில் பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்டில் 10 சீட்டு ஃபுல்லாக இருக்குங்க. செகண்ட் ரவுண்ட் 142 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. மூணாவது ரவுண்டில் தான் அதிகபட்சமாக 590 சீட். 590 சீட்னால் கிட்டத்தட்ட 65% சீட்ஸுங்கிறது நம்மளுக்கு தேர்ட் ரவுண்டில் ஃபுல்லாக இருக்குது. ஃபோர்த் ரவுண்டில் ஒரு 105 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. டோட்டலாக கவுன்சிலிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு 93% இடங்கள் கவுன்சிலிங் நிரம்பி இருக்குது. ஒரு 4% இடங்கள் மட்டும் நிரம்பலை. என்ன கல்லூரின்னு பார்த்திங்கன்னா எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 2624 ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, நாமக்கல். 2006 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 12 கோர்ஸ் நடத்துகிறாங்க. கவுன்சிலிங்கில் மட்டும் 815 சீட் இவங்க ஒதுக்கியிருந்தாங்க. இந்த கவுன்சிலிங் சீட்டுங்கிறது ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங் சொல்கிறேன். இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்திங்கன்னா ஒரு சீட்டு ஃபுல்லாச்சுங்க. செகண்ட் ரவுண்ட் 87 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டில் பாருங்கள் 627 சீட்டு. அதாவது இவங்களோட டோட்டல் சீட்ஸில் பார்த்திங்கன்னா 77% சீட்ஸ் தேர்ட் ரவுண்டில் ஃபுல்லாக இருக்குது. ஃபோர்த் ரவுண்டில் ஒரு 22 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. டோட்டலாக கவுன்சிலிங்கில்
90% சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்கில் ஃபுல்லாக இருக்குங்க. 10% சீட்ஸ் மட்டும் கவுன்சிலிங்கில் ஃபுல் ஆகலை. என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நாமக்கல். அடுத்து 2647 ஜேகேகே நடராஜா, இது ஜேகேகேஎன்னு சொல்லுவாங்க, ஜேகேகே நடராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் குமாரபாளையம். இது வந்து பார்த்திங்கன்னா 2008 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 263 சீட்டுங்க. இந்த 263 சீட்டில் பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்டில் எந்த சீட்டும் ஃபுல் ஆகலை. செகண்ட் ரவுண்டில் ஒரு 9 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் ரவுண்டில் 100 சீட்டு, அதாவது 48% சீட்ஸுங்கிறது அவங்களுக்கு தேர்ட் ரவுண்டில் ஒரு 38% சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குங்க. ஃபோர்த் ரவுண்டில் ஒரு 33 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. டோட்டலாக கவுன்சிலிங்கில் 54% சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்கில் ஃபுல்லாக இருக்குது. 46% சீட்ஸுங்கிறது ஃபுல்லாகலை. என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா ஜேகேகேஎன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2613 கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் திருச்செங்கோடு. பார்த்திங்கன்னா 2001 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் அட்டானமஸ் பொறியியல் கல்லூரியும் கூட 12 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 714 சீட் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த 714 சீட்டில் பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்டில் 8 சீட்டு ஃபுல்லாக இருக்குங்க. செகண்ட் ரவுண்ட் 339 சீட்டு ஃபுல்லாக இருக்குது, கிட்டத்தட்ட 48% சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் ரவுண்டில் ஒரு 297 சீட்டு, 42% இடங்கள். அதுபோக ஃபோர்த் ரவுண்டில் ஒரு 12 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. டோட்டலாக கவுன்சிலிங்கில் மட்டுமே 92% இடங்கள் நிரம்பி இருக்குது. 8% இடங்கள் மட்டும் நிரம்பலை. என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 2607 கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திருச்செங்கோடு. அதே சேம் கல்லூரிகள் தான், அதே கேம்பஸ் தான். 1994 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் அட்டானமஸ் பொறியியல் கல்லூரி. 14 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 646 இடங்கள். இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் 11 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் ரவுண்டில் 387 சீட், அதாவது 60% சீட் வந்து செகண்ட் ரவுண்டில் ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் ரவுண்டில் ஒரு 197 சீட்டும், ஃபோர்த் ரவுண்டில் ஒரு 11 சீட்டும் ஃபுல்லாக இருக்குது. டோட்டலாக கவுன்சிலிங்கில் 94% இடங்கள் நிரம்பி இருக்குது. 6% இடங்கள் மட்டும் நிரம்பலை. என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்த கல்லூரியானது 2609 மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மகேந்திரபுரி. 1995 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் அட்டானமஸ் பொறியியல் கல்லூரியும் கூட 12 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 839 சீட்டு. இந்த 839 சீட்டில் பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்டில் எந்த சீட்டும் ஃபுல் ஆகலை. செகண்ட் ரவுண்ட் 171 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் ரவுண்டில் அதிகபட்சமாக இவங்களை வந்து பார்த்திங்கன்னா 523 சீட்டு, அதாவது 63% சீட்டுங்கிறது தேர்ட் ரவுண்டில் ஃபுல்லாக இருக்குது. ஃபோர்த் ரவுண்டில் 29 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. டோட்டலாக கவுன்சிலிங்கில் 86% இடங்கள் நிரம்பி இருக்குது. 14% இடங்கள் நிரம்பலை. என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் 2609. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 2638 மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் ஃபார் உமன் குமாரமங்கலம் நாமக்கல் மாவட்டம். ஸோ 2008 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 3 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 210 சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் எந்த சீட்டும் ஃபுல் ஆகலை. செகண்ட் ரவுண்ட் 9 சீட்டு, தேர்ட் ரவுண்ட் 80 சீட்டு, ஃபோர்த் ரவுண்ட் 27 சீட்டு. டோட்டலாக கவுன்சிலிங்கில் 55% சீட்ஸ் வந்து நிரம்பி இருக்குது. 45% சீட்ஸுங்கிறது நிரம்பலை. என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் ஃபார் உமன். அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 2632 மகேந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மகேந்திரபுரி நாமக்கல். 2007 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் அட்டானமஸ் பொறியியல் கல்லூரி. 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 444 சீட்டு கவுன்சிலிங்க்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் பாருங்கள், ஒரு சீட்டு தான் ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் ரவுண்டில் 66 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் ரவுண்டில் தான் அதிகபட்சமாக எங்களுக்கு வந்து 334 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. அதாவது 75% இடங்கள் வந்து தேர்ட் ரவுண்டில் நிரம்பி இருக்குது. அதுக்கடுத்து ஃபோர்த் ரவுண்டில் ஒரு 7 சீட்டு. ஸோ டோட்டலாக கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா 92% இடங்கள் நிரம்பி இருக்குது. 8% இடங்கள் நிரம்பலை. எந்த கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 2610 முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ராசிபுரம் நாமக்கல். 2000ஆவது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் அட்டானமஸ் பொறியியல் கல்லூரியும் கூட 15 கோர்ஸ் நடத்துகிறாங்க. பாருங்கள், சீட்டு அதிகப்படியான சீட்ஸ் 1236 சீட்டு. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் 6 சீட்டு நிரம்பி இருக்குது. செகண்ட் ரவுண்டில் 160 சீட் நிரம்பி இருக்குது. உங்களுக்கு அதிகமாக எங்கே ஃபுல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்டில் தான் ஃபுல்லாக இருக்குது. 724 சீட் வந்து தேர்ட் ரவுண்டில் ஃபுல்லாக இருக்குது. ஃபோர்த் ரவுண்டில் ஒரு 66 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. ஸோ டோட்டலாக கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 77% சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. 23% சீட்டு ஃபுல்லாகலை. என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் நாமக்கல். அடுத்து 2612 பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நாமக்கல். ஸோ இந்த கல்லூரி வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 1999 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ்.
8 கோர்ஸ் நடத்துகிறாங்க, 414 சீட்டு. இந்த 414 சீட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் எந்த சீட்டும் ஃபுல் ஆகலை. செகண்ட் ரவுண்ட் ஒரு 10 சீட்டு, தேர்ட் ரவுண்டில் ஒரு 145 சீட் அதிகபட்சமாக, ஃபோர்த் ரவுண்டில் ஒரு 50 சீட். டோட்டலாக கவுன்சிலிங்கில் 50% சீட்ஸ் மட்டும் நிரம்பி இருக்குது. 50% சீட்ஸ் நிரம்பலை. என்ன கல்லூரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 2628 பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாமக்கல், பாச்சல் நாமக்கல். 2006 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 9 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 463 இடங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் எந்த சீட்டும் ஃபுல் ஆகலை. செகண்ட் ரவுண்ட் 50 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் ரவுண்டில் அதிகபட்சமாக 292 சீட், அதாவது 63% இடங்கள் வந்து தேர்ட் ரவுண்டில் தான் ஃபுல்லாக இருக்குது. ஃபோர்த் ரவுண்டில் வந்து ஒரு 38 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. டோட்டலாக கவுன்சிலிங்கில் 82% சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. 18% சீட்ஸ் ஃபுல்லாகலை. என்ன கல்லூரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அடுத்து 2611 பாவை இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ பாவை இன்ஜினியரிங் காலேஜ், பாச்சல் நாமக்கல். 2001 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் அட்டானமஸ் பொறியியல் கல்லூரியும் கூட. 19 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் பாருங்கள் 1370 சீட், அதிகப்படியான சீட்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் 19 சீட் நிரம்பிச்சு. செகண்ட் ரவுண்டில் 342 சீட், அதாவது 25% சீட்ஸுங்கிறது செகண்ட் ரவுண்டில் நிரம்பிடுச்சு. தேர்ட் ரவுண்டில் 732 சீட்டு, 54% சீட்ஸுங்கிறது தேர்ட் ரவுண்ட் நிரம்பியிருக்கு. ஃபோர்த் ரவுண்டில் 179 சீட்டு. டோட்டலாக கவுன்சிலிங்கில் மட்டுமே 93% சீட்ஸ் நிரம்பியிருக்கு. வெறும் 7% சீட்ஸ் மட்டுமே நிரம்பலை. என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா பாவை இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்து 2614 எஸ்எஸ்எம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் குமாரபாளையம் நாமக்கல். 2001 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 10 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 317 சீட்டு. ஃபஸ்ட் ரவுண்டில் எந்த சீட்டும் ஃபுல் ஆகலை. செகண்ட் ரவுண்டில் ஒரு 9 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் ரவுண்ட் 65 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. ஃபோர்த் ரவுண்டில் ஒரு 13 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. டோட்டலாக கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 27% இடங்கள் மட்டுமே நிரம்பி இருக்குது. 73% இடங்கள் நிரம்பலை. என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 2627 செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, நாமக்கல் மாவட்டம். 2006 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் அட்டானமஸ் பொறியியல் கல்லூரியும் கூட. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் கவுன்சிலிங்க்கு 434 சீட் ஒதுக்கியிருக்கிறாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் எந்த சீட்டும் ஃபுல் ஆகலை. செகண்ட் ரவுண்ட் ஒரு 17 சீட்டு. தேர்ட் ரவுண்டில் தான் அதிகபட்சமாக 181 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. ஃபோர்த் ரவுண்டில் 97 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. டோட்டலாக கவுன்சிலிங்கில் 68% இடங்கள் நிரம்பியிருக்கு. 32% இடங்கள் நிரம்பலை. என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, நாமக்கல். அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 2617 செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம். 2001 ஆரம்பிக்கப்பட்ட செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் அட்டானமஸ் பொறியியல் கல்லூரியும் கூட. 11 டிபார்ட்மெண்ட் வந்து வச்சுருக்கிறாங்க. கவுன்சிலிங்க்கு 480 சீட் ஒதுக்கியிருக்கிறாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் எந்த சீட்டும் ஃபுல் ஆகலை. செகண்ட் ரவுண்டில் 38 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் ரவுண்டில் அதிகபட்சமாக 233 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. ஃபோர்த் ரவுண்டில் 41 சீட்டு ஃபுல்லாக இருக்குங்க. டோட்டலாக கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 65% இடங்கள் வந்து கவுன்சிலிங் நிரம்பி இருக்குது. 35% இடங்கள் நிரம்பலை. என்ன கல்லூரி அப்படின்னு பார்த்தோம்னா செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 2767 எஸ்ஆர்ஜி இன்ஜினியரிங் காலேஜ், அணியாபுரம் போஸ்ட், நாமக்கல் மாவட்டம். ஸோ 2009 ஆரம்பிக்கப்பட்ட செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 8 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 211 சீட்டு கவுன்சிலிங் ஒதுக்கியிருக்காங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் எந்த சீட்டும் ஃபுல் ஆகலை. செகண்ட் ரவுண்டில் 4 சீட்டு, தேர்ட் ரவுண்டில் 29 சீட்டு, ஃபோர்த் ரவுண்டில் 22 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. டோட்டலாக கவுன்சிலிங்கில் 26% இடங்கள் மட்டுமே நிரம்பியிருக்கு. 74% இடங்கள் நிரம்பலை. என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஜி இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்து 2633 வித்யா விகாஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம். 2007 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 299 இடங்கள். ஃபஸ்ட் ரவுண்டில் 1 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் ரவுண்டில் 5 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் ரவுண்டில் 43 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. ஃபோர்த் ரவுண்டில் 23 சீட்டு ஃபுல்லாக இருக்குங்க. டோட்டலாக கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 24% இடங்கள் மட்டுமே நிரம்பி இருக்குது. 76% இடங்கள் வந்து நிரம்பலை. என்ன கல்லூரி அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து வித்யா விகாஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அடுத்து கடைசியாக 2620 விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன், பெண்களுக்கான ஒரு பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம். 2001 ஆரம்பிக்கப்பட்ட செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் பொறியியல் கல்லூரியும் கூட. 10 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 566 சீட்டு. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் 13 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் ரவுண்டில் 306 சீட்டு ஃபுல்லாக இருக்குது.
தேர்ட் ரவுண்டில் 206 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. ஃபோர்த் ரவுண்டில் 13 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. டோட்டலாக கவுன்சிலிங்கில் 95% இடங்கள் நிரம்பியிருக்கு. வெறும் 5% இடங்கள் மட்டும் நிரம்பலை. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன். ஸோ இப்போ நம்ம பார்த்த ஒரு 20 கல்லூரிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள். கவுன்சிலிங்கில் எவ்வளவு இடங்கள் நிரம்பிச்சு எவ்வளவு இடங்கள் நிரம்பலை அப்படிங்கிற தகவல்கள். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பொறியியல் கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் கொடுத்துட்டு வரோம். உங்களுக்கு கண்டினியூஸாக இந்த இன்ஃபர்மேஷன் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.